जानकीकान्तस्मरणम् शुक्लां परधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। परस्परतपःसम्पत्पलायितपरस्परौ प्रपञ्चमातापितरौ प्राञ्चौ जायापतीस्तु महा। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्ये सनातनाः। ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரம கருணையினால இப்பொழுது ஸ்ரீமட்டத்தினுடைய இந்த சாதுர்மாசிய சத்சங்கத்துல கலந்துக்கும்படியான மகத்தான ஒரு பாக்கியம் நம்மளுக்கெல்லாம். இங்கு சில வார்த்தைகள் சனாதன தர்மம் என்கின்ற தலைப்புல விண்ணப்பிச்சுக்கிறேன். தெய்வத்தின் குரல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸ்ரீ மகாபிரிவாளுடைய பிரவச்சனங்களுடைய தொகுப்பு, அதனுடைய அடிப்படையில அதுல உள்ள சில தத்துவங்களை கருத்துக்களை இங்கு சனாதன தர்மம் என்கின்ற தலைப்புல விண்ணப்பிச்சுக்கிறேன். பொதுவாக தர்மத்தை பற்றிய விளக்கம் எல்லா சாஸ்திரங்கள்லையும் எல்லா பெரியோர்களும் சொல்லியிருக்கிறார்கள். நிறைய இடங்களை பார்க்கலாம். தர்மம் தர்மத்தை பத்தி விளக்கணும் என்று ஆரம்பிச்சாலே என்ன சொல்லுவா, நிறைய பேர் சம்பிரதாயமாகவே என்ன சொல்லுவா அப்படின்னா, தர்மம் என்கிறது மனுஷனுடைய சிறப்பு அம்சம். மனுஷன் என்பவன் தர்மத்தினால்தான் உயர்ந்தவன் என்றுதான் தர்மத்தை பத்தி பேச ஆரம்பிப்பார். மனுஷனுக்கு தானே 6ஆம் அறிவு இருக்கு, அதனால அவனுக்கு தர்மம், அந்த தர்மத்தினால அவன் சிறந்தவன் என்றுதான் பேச ஆரம்பிப்பார்கள். ஆனால் தர்மத்தை பத்தி பேசும் பொழுது நம்ம பெரியவா அதை என்ன சொல்றார், எப்படி ஆரம்பிக்கிறார் என்கிறது ஆச்சரியமா இருக்கு. அந்த பங்கியையே இங்க அனுபவிப்போம். மரத்துக்கும் மட்டைக்கும் இருக்கிற நியதி நமக்கும் உண்டு. லோகக்ஷேமத்துக்காக அதை நாம் நடத்தி காட்டுகிற போதுதான் ஈஸ்வரனின் அன்பை பெற பாக்கியதை கேட்கலாம் என்று சொல்றார். இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், ஸ்ரீ மகாபிரிவாளுடைய பார்வையில தர்மம்ங்கிறது மரத்துக்கும் மட்டைக்கும் கூட இருக்கு, மிருகபட்சிகளுக்கெல்லாம் இருக்கு, லோகத்துக்கு இருக்கு, மொத்த சம்சாரத்துக்கும் இருக்கு, பிரபஞ்சத்துக்கும் அதுக்கு அதனுடைய தர்மம் இருக்கு. ஒவ்வொரு அணுவுக்கும் இருக்கு தர்மம்ங்கிறது, அண்ட சராசரத்துக்கும் தர்மம்ங்கிறது இருக்கு. தர்மத்தை பத்தி பேச ஆரம்பிக்கும் பொழுதே மகாபரிவா இயற்கையில தான் ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கிறது தான் தகும். அருமையான ஆரம்பம், அபூர்வமான ஆரம்பம். தர்மம் என்கின்ற சொல்லுக்கு சம்ஸ்கிருத நிகண்டுல இயற்கை என்றுதான் அர்த்தம். இயற்கைன்னா வெறும்ன இந்த வெளியில பார்க்கக்கூடிய பிரகிருதியை மட்டும் சொல்லல. தர்மம்ங்கிற சம்ஸ்கிருத சொல்லுக்கு இயல் என்றுதான் அர்த்தம், இயல்பு என்றுதான் அர்த்தம். அந்த ரீதியாக இப்பொழுது இந்த தர்மம் என்கிறத விளக்க ஆரம்பிக்கிறார். அதாவது இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே ஒரு நியதியோட செயல்படுகிறது என்கிறத பார்க்கிறோம். ஆங்கிலத்துல ஆர்டர்லினஸ் என்று சொல்லுவோம். சூர்யா சந்திராள் அவ ஒரு நியதியில இருக்கா, நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாமே நியதியில இருக்கு, ஒண்ணு கூட அசையாம இல்லை, எல்லாம் ஒரு விதமான சலனத்துல இருக்கிறதுனாலதான் ஜகத்துக்கு ஜகத்து என்றே பெயர். எத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத்.
எல்லாமே சலனம், எல்லாமே சஞ்சாரத்துல இருக்கு. எல்லாமே சலனத்துல இருந்த பொழுதிலும் கூட பிரகிருதியில 99% மேல எல்லாம் கட்டுப்பட்டு இருக்கு. எல்லாம் ஒரு நியத்தியிலையும் இருக்கு. கட்டுப்படாத பிரகிருதி எங்கேயோ தான் இருக்கு. கொஞ்ச நாள் கட்டுப்படலைன்னா கூட நம்மளால தாங்க முடியல. அது பாட்டுக்கு அதனுடைய இயல்ல, அது பாட்டு அதனுடைய நியத்தியில இருந்துட்டே இருக்கு. அப்படி இருக்கிறதுனால நல்ல வேளையா ஜெகத்தினுடைய ஸ்திதி நடக்கிறது. பிரபஞ்சத்துல என்ன ஒரு நியதி இருக்கோ அதுக்கு வேதத்துல ரிதம் என்று பெயர். ரிதம் என்கின்ற சொல் வேதம் முழுக்க நிறைய இடத்துல வரும். ரிதேன மித்ரா வருணா விருதா விருதா விருத ஸ்பிருஷா கிரதும் பிருகந்த மாசாதே. பொதுவா இந்த ரிதத்தினுடைய தேவதை வருணன். அந்த ரிதத்தை மீறி யாராவது நடந்தால் வருண பாசத்துக்கு ஆளாவார்கள் என்றும், ரிதத்தை மீறி நடக்கிறவா, பிரகிருதி நியத்திய மீறி நடக்கிறவாள வருணன் தண்டிப்பார் என்றும், இது மாதிரி மீறி நடந்துட்டேன், தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னியுங்கள், என்னிடத்துல பிரசன்னமாகுங்கள், இனிமே நடக்க மாட்டேன் என்றெல்லாம் மந்திரங்கள்லாம் நிறைய இருக்கு வேதத்துல. அது மாதிரியான வருணஸ்துதிகள்லாம் நிறைய இருக்கு. பொதுவா ரிதம் என்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரகிருதி முழுக்க அந்த ரிதம் பிரகிருதி நியத்தியில அடக்கமாகி இருக்கு. அதே ரிதத்தை, அதே நியத்திய நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுஷ்டிக்கிறோம், ரிஃப்ளக்ட் பண்ணுகிறோம் என்றால் அதற்கு தர்மம் என்று பெயர். ஒரு உதாரணம் சொல்றேன். சூரியோதயம் ஆறுது என்றால், சூரியன் உதயமாறுது காலம்பரை ஒரு 5:30 6:30 என்றால், நம்ம எழுந்துக்கிறது காலம்பரை 10 மணிக்கு அப்படின்னு இருக்கக்கூடாது. சூரியன் உதிக்கும் பொழுதே அதற்கு முன்னாடியே நாம் எழுந்துண்டு சூரிய பகவானை அழைக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். சூரிய பகவானை சுவாகதம் பண்ணி உபஸ்தானம் பண்றதுக்கு தயாராக இருக்கணும் என்கிறது ஒரு உதாரணமாக இருக்கலாம். ராத்திரி வேளையில ஜகத்தே தூங்கும் பொழுது நம்ம மட்டும் முழிச்சுட்டு இருக்கிறதுங்கிறது அவ்வளவு உச்சிதம் இல்லை. நாமும் அது தூங்குற ஒரு சமயமாகவும் பகல் முழுக்க விழித்து கொண்டிருக்கிறது சமயமாகவும் இருக்கிறது என்கிறது நம்முடைய சரீரத்துக்கு ஆரோக்கியம். இதெல்லாம் ஆயுர்வேத சாஸ்திரத்துல பிரசித்தம். இவ்வாறு பிரகிருதி நியதியாகிய ரிதத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் ரிஃப்ளக்ட் பண்றது தான், பிரதிபிம்பிக்கிறது தான் தர்மம். தர்மம் என்கிறது. முதல்ல தர்மம்னா என்னன்னு பார்க்கலாம். அதன் பிறகு சனாதன தர்மம் என்பதற்கு போகலாம். இதெல்லாம் வேத சாரமாக சொல்லப்படுகிறது. வேற எதுவுமே இல்லை. இந்த பிரகிருத்தியை நாம் ரிஃப்ளக்ட் பண்றது. சொஸ்தி பந்தாம் அனுச்சரேம சூர்யா சந்திரமசா விவ என்று வருகிறது. நல்ல மார்க்கத்தை நாம் அனுசரிப்போம். எப்படின்னா சூர்யா சந்திராள் மாறி. சூர்யா சந்திராள்ங்கிறது உபலட்சணம். பிரகிருதியில உள்ள எல்லாமே சேர்த்துதான் இங்க சூர்யா சந்திராள். உபலட்சணம் எப்படி சொல்றேன்னா, வேற ஒரு மந்திரம் எஜுர்வேதத்துல வரக்கூடிய மந்திரம் உபநயன சம்ஸ்காரத்துல, உபநயன சம்ஸ்காரங்கிறது வேத மார்க்கத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கான ஒரு சம்ஸ்காரம் தானே. அந்த சம்ஸ்காரம் நடக்கும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் அது எப்படி அமையறதுன்னா, யாகும் சொஸ்தி அக்னிர் வாயு சூரிய சந்திரமா ஆப்போனு சஞ்சரந்தி தாகும் சொஸ்தி மனுசஞ்சராசௌ என்று வருகிறது. எந்த ஒரு மார்க்கத்துல அக்னி, வாயு, சூரியன், சந்திரன், ஆபகா, ஜலம் இவைகள்லாம் சஞ்சாரம் பண்ணுகின்றனவோ அதே மார்க்கத்தில் இவனை, இந்த வட்டுவை அழைத்து கொண்டு செல் அப்படின்னு தெய்வத்தை பார்த்து பண்ற பிரார்த்தனை. இதுதான் ஏன் வேத மார்க்கம். வேதங்கிறது இதுதான். அவ்வளோ சுலபமான விஷயம் அது. சுத்தி பிரகிருதி இருக்கு. இந்த பிரகிருத்தியில இருக்கிறவாள்லாம் தேவாள். அவளை அனுசரிச்சு நம்முடைய வாழ்க்கை அமைஞ்சது என்றால் தர்மத்துல இருக்கோம்னு அர்த்தம். இப்போ அடியேன் சொன்ன விஷயத்தையே மகாபிரிவா வார்த்தையிலேயே இப்போ படிக்கிறேன். பிரபஞ்சத்தில் ஒவ்வொன்றுக்கும் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நியதி இருக்கிறது. அப்படி அவை நியதிப்படி நடப்பதால் தான்
உலக வாழ்க்கை நடக்க முடிகிறது. இல்லாவிட்டால் எல்லாம் திரிகட்டு போய்விடும். அதாவது லோகத்தில் உள்ள சமஸ்த ஜீவராசிகளும் சௌக்கியமாக வாழ வேண்டும் என்கிற அன்பான எண்ணத்திலேயே அவை ஒன்றோடு ஒன்று ஒத்துப்போவதற்காக இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தர்மம் நியதி ஈஸ்வரனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன ஆழமான வார்த்தை! ஜகத்திலேயே பொதுவா இயற்கையில நியதி ஏன் இருக்குங்கிறதுக்கு காரணம் சொல்றா பிரிவா, நினைச்சே பார்க்க முடியாது. ஏன் இருக்கு நியதி, ஏன் இருக்கு என்பதற்கான காரணம் ஒண்ணுக்கொண்ணு பரஸ்பரம் சகாயமா இருக்கும். எதெல்லாம் நம்ம ஜட வஸ்துன்னு நினைக்கிறோமோ அது உட்பட ஒண்ணுக்கொண்ணு பரஸ்பரம் சகாயமா இருக்கு. சூரியன் லோகத்துக்கே சகாயமா இருக்கு. ஒரு அக்ஷரேக கீழே சூரியன் இறங்கிட்டான் அப்படின்னா மொத்த ஜகத்தும் பொசுங்கிடும். அது மாதிரிலாம் இல்லாதபடிக்கு அது எப்படி நடக்கணுமோ அப்படி இருக்கு சூரியன். அது மாதிரிதான் ஒவ்வொன்றும். பெரிய டிராபிக் ஆகாசத்துல தெரியுது என்று ஸ்ரீ அண்ணா சொல்லுவார். பெரிய டிராபிக், கீழே இருக்கக்கூடிய டிராபிக்லயே ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதல் ஆக்சிடென்ட் நடந்து விடுறது. ஆனால் அவ்வளவு பெரிய டிராபிக் ஆகாசத்துல இருக்கிறதுக்கு கிரகத்துக்கு கிரகம் மோதிடுத்தோ, ஏதோ ஒரு கிரகம் தடையில கீழே விழுந்துடுத்தோ, திடீர்னு எங்கேயோ சூரியனும் சந்திரனும் டேஷ் ஆயிட்டான் என்றெல்லாம் இல்லாதபடிக்கு அது மாதிரி சம்பவங்கள் ரொம்ப துர்லபமா என்னைக்காவது நடந்தால் உண்டு. பொதுவாக இது எப்படி இருக்கு என்றால் ஒரு அமைப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய அழகை பார்க்கிறோம் இல்லையா? இந்த அமைப்புக்கு காரணம் ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துவுக்கு பிரகிருதியில பண்ணக்கூடிய உபகாரம். எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு பரஸ்பரம் சகாயம் செய்து கொண்டுதான் இந்த பிரபஞ்சமே இருக்கு என்கிற ஒரு திருஷ்டியில பார்த்தோம்னா எப்படி இருக்கு இல்லையா? அண்ட சராச்சரமும் அதுல உள்ள வஸ்துக்கள், ஜட வஸ்துன்னு சொல்றியோ உயிருள்ள வஸ்துன்னு சொல்றியோ, எல்லாம் பரஸ்பரம் எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு ஒரு ஆங்கிலத்துல சொல்லுவா சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கு. பரஸ்பரம் உதவியோட எல்லாம் இருக்கு. பரஸ்பரம் சகாயம் பண்றதுக்கு காரணம் என்னங்கிறத இங்க பெரியவா அனுகிரகிக்கிறார். என்னன்னா அன்பு. அவளுக்குள்ளேயே பரஸ்பரம் உத்தரவு உத்தரவு அன்பு இருக்கு. ஏதோ ஒரு விதமான அன்பு இருக்கு. அந்த அன்புதான் காரணம். உதாரணத்துக்கு சூரியன் அண்ட சராச்சரத்தையும் தன்னுடைய ஆகர்ஷண சக்தியினால நிறுத்துகிறான்னு ரிக்வேதமே சொல்றது. ஆ கிருஷ்ணேன ரஜசா தியாம் ருணோதி அப்படின்னு வருது. ஆகர்ஷண சக்தியினால, சாயன பாஷ்யமே அப்படிதான். இங்க ஆகர்ஷண சக்தியினால சூரியன் அண்ட சராச்சரத்தையும் சிஸ்டமேட்டிக்கா ஹோல்டு பண்ணி தரித்து கொண்டு அதை அமைப்பா கொண்டு போயிட்டு இருக்கிறான் என்று சொல்றது வேதம். நமக்கு பிரசித்தமான மந்திரம் ஆ கிருஷ்ணேன ரஜசா வர்த்தமானஹா, ஆ சத்தியேன ரஜசா வர்த்தமானஹா என்றெல்லாம் வருது இல்லையா? ரஜசுன்னா எனர்ஜின்னு அர்த்தம். ஆ கிருஷ்ணேன என்ன ஆகர்ஷண எனர்ஜி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரியா சூரியன் கொண்டு போயிட்டு இருக்கான்னா சூரியனுக்கு எல்லா ஜகத்தினிடத்திலையும் உள்ள அன்புனால கொண்டு போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கும்? அதுதான் இங்க இந்த திருஷ்டியால பார்த்தா எப்படி இருக்கும்? சந்திரன் சூரியனிடத்துல இருந்து ஒளிய பெறுகிறான். ஒளிய பெறறதோட மட்டும் இல்லாம ராத்திரி வேளை ஆச்சோ இல்லையோ எல்லாருக்கும் அந்த சந்திர கிரணங்களை கொடுக்கறான். ஏன் கொடுக்கறான் அப்படின்னா அன்புனால. மக்கள்கிட்ட உள்ள அன்புனால சந்திரன் அத்தனை பேர்களுக்கும் ஒளிய கொடுக்கறான், குளிர்ச்சியை கொடுக்கறான் அப்படின்னு. இதெல்லாம் அன்பு அப்படிங்கிற திருஷ்டியில பார்த்தால் எப்படி இருக்கும்? பரஸ்பர சகாயம் என்கிறது பரஸ்பரம் பிரேமையினால நடக்கிறது. பரஸ்பரம் பிரேமையினால் நடக்கிறது இது என்றது. இது முதல்ல சகாயம் அப்படிங்கிறத சொல்றார். அதுக்கு அடுத்தது இந்த சகாயம் பிரேமையினாலே என்று சொல்றார். பிரேமை, அந்த பிரேமையை அடுத்தது ஈஸ்வரனோட கொண்டு போய் சம்பந்தப்படுத்துறார். இத ஈஸ்வரனோட சம்பந்தப்படுத்துறது என்ன அப்படின்னா இந்த பிரேம தான்ப்பா ஈஸ்வரனோட பிரேமை. ஈஸ்வரன் கிட்டக்க உள்ள பிரேமை அண்ட சராச்சரத்துல சம்சாரத்துல சமஸ்த நாம ரூபங்கள்லையும்
அது அது ரிஃப்ளெக்ட் ஆகி அண்டசராசரத்துல உள்ள அத்தனை நாமரூபங்களும் இது மாதிரியான ஒரு பிரேமேல பின்னி பிணைஞ்சு பரஸ்பரம் சகாயம் பண்ணி கொண்டு இருப்பதை பார். ஆச்சரியம். அததான் இங்க உபதேசம் பண்றார். மறுபடியும் அந்த இடத்தை அனுபவிப்போம். லோகத்தில் உள்ள சமஸ்த ஜீவராசிகளும் சௌக்கியமாக வாழ வேண்டும் என்கிற அன்பான எண்ணத்திலேயே அவை ஒன்றோடு ஒன்று ஒத்துப்போவதற்காக இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தர்மம், நியதி ஈஸ்வரனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 3 விஷயம் இங்க சுருக்கமா சொல்லணும்னா 4 விஷயம். ஒண்ணு, முதல்ல நியதி. 2வது விஷயம் நியதினா அமைப்பு. 2வது விஷயம் இந்த நியதியை பரஸ்பர சகாயம்னு பார்க்கக்கூடிய திருஷ்டி. 3வது விஷயம் இந்த பரஸ்பர சகாயம்ங்கிற திருஷ்டி இருக்கே, இதுக்கு காரணம் பரஸ்பரம் இருக்கக்கூடிய பிரேம. 4வது விஷயம் அந்த பிரேமைங்கிறது ஈஸ்வரனுடைய குணம். அந்த ஈஸ்வரனுடைய குணம் எல்லாவிடத்திலையும் அம்சமாக தெரிச்சிருக்கு. தன் குழந்தைகளை வெயில் படாமல் மழை படாமல் காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு இவ்வெயிலின் வெப்பம் தேவையாக இருக்கிற போது அதை தந்து அரவணைக்க வேண்டும் என்கிற அன்பு ஈஸ்வரனுக்கு இருப்பதால் அதற்கு அனுசரணையாக இயற்கையை நடத்தி வைத்து மரங்களுக்கு ஒரு நியதியை, தர்மத்தை தந்திருக்கிறார் என்று மேல சொல்லிட்டு போறார். ஈஸ்வரனுக்கு சமஸ்த ஜகத்து மேலேயும் அன்பு இருக்கிறதுனால அது க்ஷேமமா வாழணுங்கிறதுக்காக அழகான அமைப்புகள்லாம் அமைச்சு கொடுத்திருக்கா. அதுக்கு அடுத்தது விருட்சங்கள், ஓஷதிகள், இது எல்லாமே அதனுடைய அடிப்படையில தான் இருக்கு. அப்போ இவ்வளவும் சேர்ந்து ஈஸ்வரன் அன்புனால நமக்கு கொடுத்த விஷயம். இந்த அன்பை பெற யோக்கியதாம்சம் வேண்டாமா? இந்த அன்பை நம்ம எடுத்துக்கிறோம். காலம்பரன்னா பகல் ஆயிடுறது, சூரியன் வந்துடுறான். ராத்திரினா சந்திரன் வந்துடுறான். வராத போனா என்ன ஆகும்? அந்தந்த ருத்துவுக்கு ஏத்த மாதிரி அதது நடக்காத போனா என்ன ஆகும்? அப்பப்போ லதைகள், ஓஷதிகள், வீருத்துக்கள், திருணங்கள் இதெல்லாம் முளைக்காத இருந்த நம்ம கதை என்ன ஆகும்? அங்கங்க காட்டு தீ பத்திட்டு எரிஞ்சா என்ன ஆகும்? இதெல்லாம் நடக்காம அமைப்பா நடக்கிறதுக்கு ஈஸ்வரனுடைய அன்பு காரணங்கிறோமே, அந்த அன்பை பெறுவதற்கு நமக்குன்னு ஒரு யோக்கியதாம்சம் வேண்டாமா? பதில் என்ன வேண்டும்? அங்கதான் இந்த விஷயம் வருது. முன்னாடியே முதல்ல இதை கோட் பண்ணி தான் ஆரம்பிச்சேன். மரத்துக்கும் மட்டைக்கும் இருக்கிற நியதி நமக்கும் உண்டு. மறுபடியும் அந்த இடத்தை சொல்றேன். ஏன்னா இந்த பிரகரணத்துல தான் வருது. மரத்துக்கும் மட்டைக்கும் இருக்கிற நியதி நமக்கும் உண்டு. லோகக்ஷேமத்துக்காக அதை நாம் நடத்தி காட்டுகிற போதுதான் ஈஸ்வரனின் அன்பை பெற பாத்தியதை கேட்கலாம். மனிதனுக்காக உள்ள இந்த நியதிக்கே தர்மம் என்று பெயர். இந்த நியதியை மீறவும் மனிதனுக்கு மூளையை தந்து சுவாமி விளையாட்டு பார்க்கிறார். என்னன்னா அதோட நியதியில தான் இருக்கும். மனுஷனுக்கு மட்டும் என்ன என்றால், இந்த நியதிய அவன் மீறணும்னா மீறலாம், அதை அனுசரிக்கணும்னா அனுசரிக்கலாம் என்ற ஒரு சக்தியை அவனோட அறிவுக்கு இருக்கு. அவன் என்ன பண்றான்னு பார்ப்போம். குழந்தைக்கு கையில ஏதாவது ஒரு வஸ்துவை கொடுத்துட்டு இந்த வஸ்துவை வச்சுன்னு அந்த குழந்தை என்ன பண்றதுன்னு பார்க்கலாம்னு அம்மா ஒளிஞ்சிருந்து பாக்குறா, யாராவது பெரியவா ஒளிஞ்சிருந்து பாக்குறான்னு வச்சுப்போமே. அது மாதிரி இவன் தர்மத்துல இருக்கானா இல்லையா, நியத்தில இருக்கானா இல்லையான்னு என்ன பண்றான்னு பார்க்கலாம் என்று குழந்தையோட பகவான் விளையாடுறதுதான் இது. இவன் தர்மத்துல இல்ல அப்படின்னா அடியும் வாங்குவான். தர்மத்துல இருந்தான் என்றால் பகவான் பிரசன்னமாகி இவனுக்கு அனுகிரகமும் பண்ணுவான் என்கின்ற மாதிரி இது அமைஞ்சிருக்கு. நம்ம அந்த அறிவை உபயோகப்படுத்தணுமே, தர்மத்துக்குன்னு உபயோகப்படுத்தணுமே. அந்த மூளையை வைத்துக் கொண்டு இவனும் எதையோ சௌக்கியமாக நினைத்துக் கொண்டு அவற்றுக்காக அலைகிறான். இது தனக்கான தர்மத்தையும் மீறுகிறான். ஆனால் இறுதியில் சௌக்கியத்தை தருவது என்னவோ தர்மமே.
அந்த அறிவு இருக்கு, நியதியதான் பின்பற்றணும்னு இல்லாதபடிக்கு எதவான செய்யறான், எதவான செஞ்சு அதனால அடி வாங்குறான். ஆனால் கடைசியா என்னென்ன என்னத்தான் எங்க சுத்தினாலும் என்னத்தை பண்ணாலும் என்னத்தை சாதிச்சாலும் சௌக்கியத்தை தருது மட்டும் எதுன்னா தர்மமே. எது சௌக்கியத்தை தரதோ அதுதான் தர்மம் என்கிறது தர்மத்துக்கே உள்ள விளக்கம். தர்மம் சௌக்கியத்தை தருமாங்கிறது அப்புறம் இருக்கட்டும், எது சௌக்கியத்தை தருமோ அதுதான் தர்மம். ஒண்ணு லோகக்ஷேமத்தை தரும், அல்லது ஆத்மசாந்தியை தரும், அல்லது ரெண்டுத்தையுமே தரும். இதுதானே தர்மத்துக்கு விளக்கம். யதா அபியுதய நிஸ்ரேயச சித்திஹி ச தர்மஹா. எதிலிருந்து அபியுதயமும் நிஸ்ரேயசமும் சித்திக்கிறதோ அது தர்மம். அபியுதயம் என்கிறது லோகக்ஷேமம், நிஸ்ரேயசம்ங்கிறது ஆத்மசாந்தி. ரெண்டுமே ரெண்டு சுக விசேஷம். அது ரெண்டுத்தையும் தரக்கூடியதுதான் தர்மம் என்கின்ற பட்சத்துல அந்த ஒரு தர்ம பாதையில நாம் போனால் என்ன, தர்மம்னா என்னன்னு இங்க மகாபரிவாளுடைய விளக்கம் ரொம்ப பிரதானமான விஷயம். ஏன்னா சனாதன தர்மத்துக்கு நம்ம ஹிந்து மதத்துக்கு தர்மம்ங்கிற வாக்கியம் ரொம்ப பிரதானம், மகாபரிவாளும் ரொம்ப பிரதானம். அவா தர்மம் என்கின்ற வாக்கியத்துக்கு விளக்கம் கொடுக்கறான்னா அது நமக்கு ரொம்ப பிராணமான விஷயம். இந்த விளக்கத்தை பாருங்க. லோகம் முழுவதையும் பகவானுடையதாக பார்த்து அதற்கேற்ப எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடப்பதே மனுஷர்களின் தர்மம். தனக்கென்று மட்டும் இவன் செய்து கொள்கிற காரியங்கள் இவனை அதர்மத்தில்தான் தள்ளும். எனவே இப்போது இவனுக்கு இருக்கிற சுயநலத்தை குறைக்க வேண்டும். அதுதான் விஷயம். இந்த தர்மம்னா என்னங்கிறதுக்கு விளக்கம் தெள்ள தெளிவு மறுபடியும் படிக்கிறேன். லோகம் முழுவதையும் பகவானுடையதாக பார்த்து அதற்கேற்ப எப்படி நடக்க வேண்டுமோ, லோகம் முழுவதையும் பகவானுடையதாக பார்த்துட்டாலே லோகத்துக்கு ஹிம்சை பண்ணணுங்கிற பாவம் போயிடும். லோகத்துல உள்ள மனுஷாள் மேல ஸ்ரத்த வந்துடும். நம்முடையதுன்னு பாக்குறத விட யாராவது பெரிவாளுடையதுன்னு பார்க்கும் பொழுதே தனி ஸ்ரத்த வருதே. நம்ம கிட்ட ஒரு கார் இருக்குன்னா அந்த காரை பாத்துக்கிறத விட யாராவது நம்ம ஸ்கூல்ல படிச்ச வாத்தியார் அவர்தான், நம்ம அவரை ரொம்ப பெரியவர் அப்படின்னு நினைக்கிறோம். அவரோட காரை கொண்டு நம்ம மாத்திர நிறுத்தி வச்சுட்டு இதை சித்த பாத்துக்கோப்பா, ஒரு மாசமா இப்படி யாத்திரையா தீர்த்த யாத்திரையா போயிட்டு வரலான்னு இருக்கேன்னு நிறுத்திட்டு போயிருந்தாருன்னா அவர் வரத்துக்குள்ள அதை நன்னா சுத்தி பண்ணி அதை நன்னா ஆக்கி அவரிடத்துல கொடுப்போம் இல்லையா. நம்ம நமக்கே சமைச்சுக்கிறத விட நம்ம மாத்துக்கு ஒரு முக்கியமான அதிதி வரா அப்படின்னா அவளுக்காக பண்ற சமையல் இன்னும் விசேஷமா இருக்கு இல்லையா. அது மாதிரியா இந்த லோகத்தை நம்முடையது, நாம் அனுபவிக்கிறதுக்காக இருக்கு, நம்முடைய விஷய போகத்துக்காக இருக்கு என்றெல்லாம் நினைக்காம இது பகவானுடையது என்று நினைப்போமாகி இதுல உள்ள மனுஷர்கள் எல்லாம் பகவானுடைய குழந்தைகள், இதுல உள்ள மனுஷர்கள்னு தப்பிய வாயில கொடுத்து ஜீவராசிகள் எல்லாம், இதுல உள்ள ஜீவராசிகள் எல்லாம் பகவானுடைய குழந்தைகள், நம்முடைய பந்துக்கள் கூட பகவானுடையவர்கள் தான். மஹ்யம் தாதுர் கார்கபத்தியாய தேவாகா என்று சொல்லும்படியாக நம்ம பத்னியையே பகவான் கொடுத்த வரப்பிரசாதம், குழந்தைகள்லாம் பகவான் கொடுத்தவா. நம்ம குடும்பமே அப்பா அம்மா எல்லாமே பகவான் போட்ட பிச்சை, பகவான் கொடுத்த வரப்பிரசாதம் என்கின்ற திருஷ்டியில நம்மளை இன்னைக்கு க்ஷேமமா வச்சிருக்கிறதே பகவான் தான். லோகமே பகவானுடையதுதான் என்கின்ற திருஷ்டியில நாம் பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அப்போ சுத்தி இருக்கிறவா எல்லாருக்கும் நம்மால முடிஞ்ச சேவையை செய்வோம். எல்லாமே பகவானுடையதுதான்ங்கிற மனப்பான், எல்லாமே பகவான் தான்ங்கிற மனப்பான்மை எங்கேயோ இருக்கு. ரொம்ப பெரிய விஷயம். ஏகம் வா இதம் பபூவ சர்வம் என்று வேதத்தினுடைய ஒரு ஆச்சரியமான தரிசனம். வேதம் முழுக்க முழங்கப்படுகின்றது அதுதான். சர்வம் கல்விதம் பிரம்ம, ஜகத்து முழுக்க பார், ஒரே தத்துவமே எல்லாமாகவும் இருக்கு, ஒரே சைத்தன்யமே ஒரே ஆத்மாவே எல்லாமாகவும் இருக்கு. நான்யத் கிஞ்சன மிஷத்து ஆத்மாவா இதமேக ஏவ அக்ர ஆசி என்கின்ற இந்த ஆச்சரியமான ஒரு தத்துவம். ஜகத்து முழுக்க ஒரே சைத்தன்யம் தான் இருக்கு.
ஒரே சைத்தன்யம் தான் இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது ஒரே சைத்தன்யம் தான் இருக்குன்னு சொல்றதுக்கு லட்சியம் என்ன? ரிஷிகள்லாம் ஒரே ஆத்மாதான், ஒரே சைத்தன்யம் தான் ஜகத்து முழுக்க எல்லாமாகவும் இருக்கு, ஜகத்து முழுக்க வியாபிச்சிருக்கு அப்படிங்கிற வார்த்தை, ஜகத்து அந்த ஒரே ஆத்மாவுக்கு தான் சொந்தம்ங்கிற வார்த்தை, எல்லாத்துக்கும் மேற்பட்டது ஒரே ஆத்மாதான் இந்த ஜகத்தாக இருக்கு. சம்சாரத்தில் உள்ள அத்தனை நாமரூபங்களாகவும் இருக்கு என்கின்ற ஈடு இணையற்ற இந்த தரிசனம் ரிஷிகள் இதை பெற்றார்களே, ஏதோட ஆதாரத்துல பெற்றார்கள். இதை சொல்லும் பொழுது அவ ஹிருதயத்துல என்ன பாவம் இருந்திருக்கும் என்கிறத இப்படி கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பார்த்தா புரியும். ஜகத்து முழுக்க ஒரே ஆத்மாவை பார்க்கறதுன்னு என்ன அர்த்தம்னா, ஜகத்து முழுக்க ஒரே சைத்தன்யத்தை ஒரே ஆத்மாவை பார்க்கறதுனால யாரையும் ஹிம்சை பண்ணாதேன்னு அர்த்தம். வேற ஒன்னா பார்த்தா தானே ஹிம்சை பண்ணுவோம். ஒரே ஆத்மாவாகவே பார்த்துட்டோம் அப்படின்னா ஹிம்சை பண்ண மாட்டோம். சுவாத்மனஹா பிரதிகூலானி ந பரேஷாம் சமாச்சரேது. மற்றவாள்லாம் நம்ம கிட்டக்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி மற்றவாகிட்டையும் நடந்துக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. சுவாத்மனஹா பிரதிகூலானி ந பரேஷாம் சமாச்சரேது. நமக்கு பிடிக்காது, மத்தவா இப்படி நடந்துட்டா நமக்கு பிடிக்காதுங்கிற விஷயங்கள் இருக்கே, நமக்கு பிரதிகூலமான விஷயங்கள், அதை மற்றவாளுக்கு செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரம். அந்த பாவம் எப்போ வரும்? நிரம்ப எப்போ வரும்? எப்போ வரும்னா எல்லா இடத்துலயும் இந்த ஆத்மா தான் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா, எல்லா இடத்துலயும் ஒரே ஆத்மாவை பார்க்கிறவாளுக்கு எங்கேயும் துவேஷம் இருக்காது. அத சொல்றது உபனிஷத்து. எஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன்யேவானு பஷ்யதி சர்வபூதேஷு ச ஆத்மானம் ததோ ந விஜுகுப்சதே. யஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவாபூத் விஜானதா தத்ர கோ மோஹः கஷோகः ஏகத்துவம் அனுபஷ்யதः. எல்லா நாமரூபங்களையும் ஆத்மாவையே பார்க்கிறவன், எல்லா நாமரூபங்களையும் ஆத்மாவினிடத்திலேயே பார்க்கிறவனுக்கு எங்கேயுமே யாரிடத்திலையுமே ஜுகுப்சை என்கிறது வராது. ததோ ந விஜுகுப்சதே. ஜுகுப்சைங்கிறதுக்கு லட்சியார்த்தம் துவேஷம், வாட்சியார்த்தம் அருவருப்புன்னு இருக்கலாம். யாரை கண்டாலும் அவன் அருவருக்க மாட்டான், யாரிடத்திலையும் துவேஷத்தை காட்ட மாட்டான். எல்லா இடத்திலையும் ஒரே ஆத்மாதான் இருக்கு என்று தெரிஞ்சின்றவனுக்கு கோ மோகா கஷோகா. அவனுக்கு ஏது சோகம், அவனுக்கு ஏது மோகம்? ஏன்னா ஏகத்துவ அனுபஷ்யதா. அவன் தான் ஒரே தத்துவத்தை தானே அவனால பார்க்க முடிகிறது, ஒரே தத்துவத்தை தானே பார்க்கிறான். இந்த ஞானத்துக்கு ஈடு வேற எதுவுமே கிடையாது என்று பகவான் கீதையில சபதம் பண்ணுகிறான். நகி ஞானேன சதுருசம் பவித்ரம் மிக வித்யதே ஸ்ரேயசாமிக சர்வேஷாம் ஞானம் நிஸ்ரேயசம் பதம். சர்வபூதங்களும் இந்த ஆத்மாதான் என்று பார்த்துட்டா அதுக்கப்புறம் இவா கால வாரலாம், இவாளை ஹிம்சிக்கலாம் என்கின்ற இந்த புத்தி எதுவுமே வராதே. அவன்தான் அந்த ஏகத்துவத்தை ஏகத்துவம் அனுபஷ்யதா, இந்த ஏகத்துவத்தை பார்க்கறானே. அந்த அளவுக்கு போக முடியலன்னா கூட இது எல்லாம் பகவானுக்கு சொந்தமானதுன்னாவது நினைக்கணும். லோகம் முழுவதையும் பகவானுடையதாக பார்த்து பகவான சேர்ந்தது தவாஸ்மி ராமா, தவாஸ்மி ராமச்சந்திரா, நான் ஒன்ன சேர்ந்தவன். இது உள்பட இந்த நான் ஒண்ணு இருக்கே, இது உள்பட எல்லாமே ராமருடையதுதான் என்று பார்த்து அதற்கேற்ப எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடப்பதே மனுஷர்களின் தர்மம். அருமையான ஒரு விளக்கம் இது. பெரியவாளுடைய ஹிருதயம். இதை அனுசரிச்சு நாம் நடந்து கொள்ள வேண்டியது. இது மாதிரி வாழ்ந்து காட்டியவர் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. அதனால இந்த விளக்கத்தை சொன்ன பிறகு மகாபிரிவாளே ராமரை பத்தி இங்க பேசுறார். ஸ்ரீ ராமனுக்கு வனவாசத்தில் ஏற்பட்ட கஷ்டம், ஆபத்து எல்லாம் பெரியவை. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அடுத்தது பாருங்க, ஏன் இவ்வளவு ஆபத்தையும் ஏன் ராமர் சந்திச்சார் அப்படின்னு.
இவ்வளவு ஆபத்தும் அவருக்கு வந்துடல, அவருக்கு வர வேண்டியது இல்லை, பிராரப்த வசாத்து வரல. அவர் இவ்வளவு ஆபத்தையும் சுயமா ஏத்துண்டார், வாலண்டியரா ஏத்துண்டார். ஏத்துக்காதையும் இருந்திருக்கலாம், அவர் பாட்டு அயோத்தியாலேயே இருந்திருக்கலாமே, சத்தியத்தை மீறி இருக்கலாமே, பிதிர்வாக்கிய பரிபாலனம் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருக்கலாமே, தசரதரையும் கைகேயி அம்மாவையும் கைது பண்ணிட்டு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கலாமே. யார் தடை? இதுக்கெல்லாம் யார் தடை? யாரும் தடை இல்லை. ஏன்னா அவருக்கு இருக்கிற பிரபாவத்துக்கு எந்த ராமர் அர்த்தாதிக முகூர்த்த காலத்துல 14,000 ராட்சசர்களை சம்பாரம் பண்றதுக்கான சக்தி உடையவரோ, பிற்காலத்துல ராவணவத பரியந்தமான காரியங்களை பண்ண போறாரோ, சமுத்திரத்தையே கட்டுப்படுத்தி நிறுத்த போறாரோ, அப்பேற்பட்ட ராமருக்கு இந்த கோசல தேசம், இந்த அயோத்தியை தன் வசப்படுத்துறதுங்கிறது ஒரு விஷயமா, அல்லது இந்த அயோத்தியை கோசல தேசத்தை ராமருக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ராமர் எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். ஒரு பார்வை லக்ஷ்மணனை பார்த்தா போறோம், அத்தனையும் லக்ஷ்மணனே பண்ணி விடுவார். காத்துன்னு இருக்கார், பண்ணட்டமானு கேட்கிறார், அவரே பண்ணிடுவார். அண்ணா இந்த காரியத்தை நான் பண்ணட்டமா? இல்லப்பா, தர்மோஹி பலமோ லோகே தர்மே சத்தியம் பிரதிஷ்டிதம் தர்ம சம்ஸ்ரிதமே தச்சே பிதுர்வச்சனம் உத்தமம். இதான் பதில். தர்மம் தான் சிரேஷ்டமானது லோகத்துல. தர்மத்துல சத்தியம் எப்பொழுதும் இருக்கு. பிதுர்வச்சனம் என்கிறது, பிதுர்வாக்கிய பரிபாலனங்கிறது உயர்ந்த தர்மம். அதனால அதை கடைபிடிச்சே ஆகணும்பா என்று லக்ஷ்மணனுக்கு சமாதானம் சொல்லி, லக்ஷ்மணன் கூட இதுக்காக முயற்சி எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ராமருடைய சேவகர்கள் ஒருத்தர் நினைச்ச போதும் கோசல தேசத்தையே ராமர் வசப்படுத்த முடியும். காத்துட்டு இருக்கா. உதாரணத்துக்கு சுமந்திரனை பார்த்து கட்டாட்சிச்ச போதும் ராமர். அவ்வளவு தூரம் கூட போகணுங்கிற அவசியம் இல்லை. தசரத சக்கரவர்த்தியே ராமரை பார்த்து சொல்றார், பவ ராஜா நிகிருஹ்யவான், என்ன கைது பண்ணிட்டாலும் நீ ராஜாவா எடுப்பாங்கிற. எந்த பரதனுக்காக இவ்வளவு ராஜ்யத்தையும் படாத பாடுபட்டு கைகேயி அம்மா வாங்கினாலோ, அந்த பரதனே ராமரை பார்த்து நீங்க ராஜ்யத்தை ஏத்துக்கோங்கன்னு கெஞ்சறார். அடியனே உங்களுடைய தாசன் தான் சொல்றார். தஸ்யமே தாசபூதஸ்ய பிரசாதம் கர்த்து மருகசி. ராஜ்யம் அவ்வளவு வெண்ண மாதிரி விளையாட்டா இவருக்கு வருது. இவர் ராஜ்யத்தை அடையணுங்கிறதுக்காக எந்தவித முயற்சியும் எடுக்காதபடியே வருது. வந்தாலும் கூட அப்பேற்பட்ட ராஜ்யத்தை தெக்வா சுதுஸ்தியஜ சுரேப்சித ராஜ்ய லக்ஷ்மீம் தர்மிஷ்ட ஆரியவச்சசா யதகாத் அரண்யம். அப்பேற்பட்ட ராஜ்யத்தை உதறிட்டா கானகத்துக்கே சென்றார். எதுனால? தர்மத்துக்காக. அப்படி கிளம்புற குழந்தைய அவ அம்மா அனுப்பி வைக்கிறா பாருங்கோ. ஊருக்கு போகும் குழந்தைக்கு தாயார் கட்டு சாதம் கொடுப்பது போல் ராமன் வனவாசம் செல்லும் போது கௌசல்யையும் செய்தாள். ஊருக்கு போற குழந்தைக்கு கட்டுசான் கொடுப்பா, ஆத்துல அம்மா தான் கொடுக்கணும், அது கொடுப்பா இல்லையா? அது மாதிரி இங்க கௌசல்யமா என்ன கட்டு சாதம் கொடுத்தா? 14 வருஷம் கெடாமல் இருக்க பட்சணம் எது? குழந்தைக்கு எதை தரலாம் என்று நிரம்ப ஆலோசித்தாள் கௌசல்யை. பிறகு நிரந்தர பட்சணமான தர்மத்தை தான் காட்டிக் கொடுத்தாள். அந்த தர்மத்தை காட்டி கொடுக்கிற ஸ்லோகம் இப்போ. எம் பாலயசி தர்மம் துவம் திருத்யாச்சே நியமேனச்சே சவை ராகவசார்தூல தர்மஸ்துவாம் அபிரட்சது. முதல்ல கௌசல்ய கதறதான் கதறினா, ராமா நீ காட்டுக்கு போகாதப்பா போகாதப்பா. ராமர் தன்னுடைய தர்மத்திலேயே நின்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணா அப்படின்னா, அப்படித்தான் நீ காட்டுக்கு போகணுங்கிற பட்சத்துல நானும் உன்னோட வந்துடுறேன்பா, என்னையும் அழைச்சிட்டு போயிடு. அப்பயும் என்ன சொல்லிவிட்டார்? பதிவிரதா தர்மத்தை சொல்லி, அம்மா வயசான அப்பா இங்க இருக்கும் பொழுது அப்பாவை விட்டுட்டு என் பின்னாடி வரக்கூடாதுமா என்று சொல்லி தடுத்துட்டார். அப்ப என்னதான் பண்ணுவேன் ராமா? கௌசல்ய புலம்புறா, என்னதான் பண்ணுவேன்? நீ மரபுரி கட்டிட்டு காட்டுக்கு போற காட்சிய, இந்த கன்றாவிய நான் பார்க்கணுமா? வெறும்னா பார்த்து நிற்பேன். ஒண்ணு தடுத்து நிறுத்துற வக்கு இருக்கணும் எனக்கு. இல்லாத போனா உன் பின்னாடி நான் வரணும்.
உன் பின்னாடி நான் வரதுங்கிற காரியத்தையாவது செய்யணும். ஒண்ணுமே பண்ணாத நீ காட்டுக்கு போறத நான் ராஜ மாளிகையில உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு காலம், இது என்னத்தை காட்டுறது? நானும் உன்னை கை விட்டுட்டேங்கிறத காட்டுறதுப்பா. உங்க அப்பாவும் உன்னை கை விட்டுட்டார், என்ன அவசரப்பட்டு வரத்தை கொடுத்துட்டார். கைகேயி அம்மா, அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு நீ போற. நான் எல்லாருமே உன்னை விட்டுட்டோம். அயோத்தி, கோசல தேசம் எல்லாத்தையும் விட்டுட்டு போற. எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற சமயத்துல ஒரு விஷயம் உன்னை விடாதுப்பா. எது விடாதுன்னு, எதை நீ விடாத இன்னி வரைக்கும் காப்பாத்துகிறாயோ அந்த தர்மம் உன்னை விடாது. எம்பாலயசி தர்மம் தொம் திருத்யாச்ச நியமேன சேகே. அந்த தர்மத்தையே நீ காப்பாத்துகிறாய் இல்லையா? இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பண்றா, ராகவா தைரியத்துடனும் நியமத்துடனும் நீ பாதுகாக்கும் தர்மமே உன்னை பாதுகாக்கும் என்று சொல்லி தர்மத்தை ராகவனுக்கு துணை அனுப்பினாள். தர்மமே இறுதியில் ராமனுக்கு ஜெயத்தை பெற்று தந்தது. தர்ம மார்க்கத்தில் ஒருவன் இருந்தால் பிராணிகள் கூட அவனை ஆதரிக்கும். அதர்மத்தில் விழுந்தால் உடன் பிறந்தவனும் எதிரியாக விடுவான் என்பதை ராமாயணம் நிரூபிக்கிறது. ஸ்ரீராமனை வானரங்களும் ஆதரித்தன, ராவணனையோ சகோதரனான விபீஷணனும் விட்டு விலகினான். ரொம்ப அருமை. திருத்தியாச்சே நியமேனச்சே, திருத்தீனா தைரியம், அசாத்தியமான தைரியம் வேணும் தர்மத்தை காப்பாத்து. எல்லாரும் அதெல்லாம் காப்பாத்தாத பாம்பா. சில பேர் அனுதாபம், இப்படி தர்மத்தை காப்பாத்துறேன் கஷ்டப்படுறியேப்பா. உண்மையான அன்பு உடையவாளே சொல்லுவா. கொஞ்சம் துஷ்டாளா இருக்கிறவாளோ பரிகாசமே பண்ணுவா. தர்மத்தை கட்டின்னு அழறது லூசு அப்படின்னு பரிகாசம் பண்ணுவா. அதெல்லாத்தையும் தாண்டி தர்மத்தின் பக்கம் தான் நான் இருப்பேன்னு பிடிவாதமா காப்பாத்துறதுங்கிறது இருக்கே சாதாரண விஷயம் இல்லை. இது ஒண்ணு இருந்தாதான் பாரத தேசத்தினுடைய இலக்கியங்கள்ல சாகித்யங்கள்ல நாயகனாக இருக்க முடியும். வெளிநாடுகளை பத்திலாம் விஷயம் வேற. வெளிநாடுகள்ல அட்வென்ச்சர்னு ஒண்ணு சொல்லுவா. பயங்கரமான காரியங்கள் பண்றது, பெரிய பெரிய பனிமலைகள்ல ஏறறதும், சமுத்திரத்திலேயே நீச்சல் அடிச்சுட்டு ஒரு தீவுல இருந்து இன்னொரு தீவுக்கு போறதும், சாகசமான காரியங்கள் பண்றதும் இருந்தாலே அவன நாயகன் அப்படின்னு கொண்டாடுற வழக்கம். பாரத தேசத்தினுடைய சம்ஸ்கிருதி, இங்க உள்ள காவியங்களோ இதிகாச புராணங்களோ இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு இங்கேயும் அது உண்டு. சாகச காரியங்கள் உண்டு, இல்லைன்னு சொல்லல. அது எல்லாத்துக்கும் மேல அந்த நாயகன் எவ்வளவுக்கு எவ்வளவு தர்மத்தில் இருக்கானோ அவ்வளவுக்கு அந்த நாயகனுக்கு பெருமை என்கின்ற நாடு இது. அப்பேற்பட்ட நாயகர்களுக்கெல்லாம் நாயகன் ராமச்சந்திர பிரபு என்னும் பொழுது அவரிடத்துல பாக்குறது என்ன அப்படின்னு தைரியம். எதுக்கு தைரியம்? ராவணவத பரியந்தமான காரியத்தை செய்யறதுக்கு அதெல்லாம் இருக்கட்டும். காட்டுக்கு போகணும், இதனாலதான் பிரதிஜை காப்பாற்றப்படும் என்றால் உடனே காட்டுக்கு போகிறதுக்கான தைரியம். நியமேனச்ச, நியமத்தினாலையும் தைரியத்தினாலையும் தான் தர்மத்தை காப்பாற்ற முடியுங்கிறதுனால இந்த ரெண்டு வாக்கியம் விழுறது. தர்மத்துல புலியா இருக்கக்கூடியவர் ராமர். அதனால சபை ராகவ சார்தூல தர்மஸ்துவாம், அப்படி அந்த தர்மமே உன்னை காப்பாற்றும். எந்த தர்மம்னு சொல்லும் பொழுது அடுத்த ஸ்லோகம் ரொம்ப அழகா விழருது. பித்ரு சுஸ்ரூஷயா புத்திர மாத்ரு சுஸ்ரூஷயா ததாகா சத்யேன ச மகாபாகோ சிரஞ்சீவ அபிரட்சிதஹாயா. பித்ரு சுஸ்ரூஷை மாத்ரு சுஸ்ரூஷை சத்தியம் என்கின்ற இந்த தர்மங்களால காப்பாற்றப்பட்டவனாக நீடூடி வாழ்வாயாக என்று கௌசல்யம்மா இந்த தர்மமாகிய பட்சணத்தை ராமனுக்கு, குழந்தை ராமனுக்கு கட்டி கொடுத்தா. அதை எடுத்துட்டு போய்தான் அபாரணீய கோதண்ட பாணியாய் ஆச்சரியமான காரியங்களை நடத்திட்டு மறுபடியும் அயோத்தியாவுக்கு திரும்புறார். அவருக்கு தர்மத்தில் இருக்கிறவனுக்கு இயற்கையே உதவும், கழுகும் உதவும், வானரங்களும் உதவும், அணிலும் உதவும். அதர்மத்துல இருந்தாலோ கூட இருக்கிறவாளே கைவிட்டுடுவான் என்கிறத காட்டும்படியாக ஸ்ரீமத் ராமாயணம் அமைகிறது என்று இது அருமை. இந்த தர்மம் என்கிறத இத்தனை நாடி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நாம் பார்க்க வேண்டியது சனாதன தர்மம் என்கிறது. சனாதன தர்மம் என்று வரும்பொழுது ஸ்ரீ மகாபரிவா
பெயரில்லா மதம் என்கின்ற தலைப்புல தெய்வத்தின் குரல்ல ஒரு அருமையான ஒரு ஆர்டிகிள் இருக்கு. நம் மதத்துக்கு ஏன் பெயர் இல்லை, அங்க இருக்கிறதையே படிக்கிறேன். நம் மதத்துக்கு ஏன் பெயர் இல்லை என்பதும் உடனே புரிந்துவிட்டது. பல்வேறு மதங்கள் இருக்கிற போதுதான் ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு வித்தியாசம் தெரிவதற்காக பெயர் கொடுக்க வேண்டும். ஒரே மதம்தான் இருந்தது என்றால் அதற்கு பெயர் எதற்கு? இது ஒரு விஷயம். மேல படிச்சுட்டு போறேன். நமது மதத்தை தவிர மற்ற மதங்கள் ஒரு மகாபுருஷரின் பெயரில் ஏற்பட்டவை. அந்த பெரியவருக்கு முன் அந்த மதம் இல்லை. புத்த மதம் என்றால் அது கௌதம புத்தரால் ஸ்தாபிக்கப்பட்டது. எனவே அவருக்கு முன் அது இல்லை என்றாகிறது. ஜைன மதம் என்றால் அது மகாவீரர் எனப்படும் ஜினரால் ஸ்தாபிக்கப்பட்டது. கிறிஸ்து மதம் என்றால் கிரைஸ்டினால் ஸ்தாபிக்கப்பட்டது என்று இப்படி ஒவ்வொரு மதமும் ஒரு பெரியவரால் உண்டாக்கப்பட்டது என்று தெரிகிறது. இது மாதிரி யார் பெரியவர்? எந்த பெரியவர் சனாதன தர்மம் என்கின்ற மதத்தை ஸ்தாபித்தார் என்று பார்க்கணும். யார சொல்லலாம்? பெரியவாளை சில பேரெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அவளை சொல்லலாமா? நம்ம எல்லாருமா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வியாச பூஜை பண்ணோம். ஆச்சாரியாளுக்கெல்லாம் ஆச்சாரியர் வேதவியாசர். அப்பேற்பட்ட பகவான் வியாசரை சனாதன தர்மத்தினுடைய ஸ்தாபகர் என்று சொல்லலாமோ என்றால், சனாதன தர்மத்துல பிரதானமான ஆச்சாரியன்னு சொல்லலாமே தவிர ஸ்தாபகர் இவர் தான் முதல்ல ஆரம்பிச்சார். ஹிந்து மதம் வியாசர காலத்திலேருந்து இருக்கு சொல்ல முடியாது. ஒரு கால் கீதாச்சாரியன் கண்ணபிரான் காலத்திலேருந்து இருக்கு. அதுவும் ஏன்னா கீதை ஹிந்து மதம்னாலே கீதை தானே. அப்போ கீதாச்சாரியன் கண்ணபிரான் தான் ஹிந்து மதத்தை ஆரம்பிச்சு வச்சார் சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் ஆரம்பிச்சார், என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஆரம்பிச்சாருங்கிறது இந்த மதத்துக்கு கிடையாது. ஒரு மதம்னு இருந்தா அந்த மதத்துக்கு ஸ்தாபகர் ஃபவுண்டர் என்று ஒருத்தர் இருப்பார். அந்த ஃபவுண்டர் பேர்ல தான் பெரும்பாலும் மதங்கள்லாம் இருக்கு. அந்த ஃபவுண்டரோட பேர்ல தான் இருக்கும். ஹிந்து தர்மம் அல்லது சனாதன தர்மம் என்கின்ற இந்த மதம் இருக்கே, இந்த மதம் எந்த ஒரு ஃபவுண்டர் பேர்லயும் அமையல. ஒரு பாஷை என்று இருந்தால் அந்த பாஷை ஒரு கோஷ்டி, ஒரு மக்கள், ஒரு குரூப், அவா பேர்ல தான் பாஷர் என்கிறத பார்க்கலாம். பிரெஞ்சு பாஷை என்ன? பிரெஞ்சு ஜனங்களுடையது இல்லையா? பிரெஞ்சு ஜனங்கள் பேசுறதுனால அதுக்கு பிரெஞ்சு அப்படின்னு பேரு வந்தது. ஜெர்மனி ஜனங்கள் பேசுறதுனால அதுக்கு ஜெர்மன் பேரு வந்தது. அதுதான் பேரு வந்ததுக்கு காரணம். கன்னடிகர்கள் பேசுறதுனால பாஷைக்கு கன்னடம் என்று பெயர் வந்தது. மராட்டியர்கள் பேசுறதுனால மராட்டி என்று பெயர் வந்தது. அப்படித்தானே இருக்கு. சம்ஸ்கிருதம், சம்ஸ்கிருதம் என்ற பெயர் சம்ஸ்கிருதர்கள்னு சில பேர் அவ பேசுறதுனால சம்ஸ்கிருதம் என்ற பெயர் வந்ததுங்கிறது இல்லை. அது மாதிரியா இல்ல. ஒரு கால் தமிழுக்கு கூட அப்படிதான். தமிழன் பேசுறதுனால தமிழ் இல்ல. பழைய இலக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்போமாகில் தமிழ் பேசுறதுனால இவாளுக்கு தமிழன்கிற பெயர் தான் வந்திருக்கு. தமிழ் மொழியை பேசுறதுனால இவாளுக்கு தமிழன்கிற பேர் வந்திருக்கே தவிர தமிழன் பேசுறதுனால அது தமிழ் இல்லை. இந்த ரெண்டு பாஷைகள் மட்டும், மொழிகள் மட்டும் இதுக்கு விதிவிலக்கா இருக்கு. ஆச்சரியம். சம்ஸ்கிருதம்னா ரொம்ப சம்ஸ்காரமானது, அதனால சம்ஸ்கிருதம். தமிழ்ங்கிறது தமிழம் பேசுறதுனால தமிழ் அமையாம தமிழ் என்றால் இனிமையானது, மதுரமானது, அதனால அது தமிழ். அதை சொல்லும்போது இது ஞாபகம் வந்தது. பௌத்தம், ஜைனம், கிறிஸ்துவம், அதாவது ஃபவுண்டர் பேரால வந்தது. எப்படி ஒவ்வொரு மொழியுமே ஒரு குரூப் பேரால, ஒரு எத்னிக் குரூப் பேரால வந்திருக்குமோ அது மாதிரி. ஆனால் சனாதன தர்மம், ஹிந்து தர்மம்னு சொன்னேன்னா அது ஒருத்தர் பேரால வந்தது கிடையாது. எது மாதிரி? சம்ஸ்கிருதம் தமிழ் மாதிரி ஒருத்தர் பேரால வரல, ஒரு குரூப் பேரால வரல.
பெயரில்லா மதம் தலைப்பு. இந்த தலைப்புல உள்ள இந்த கருத்துக்கள் சிலதெல்லாம் ஏதோ அறகுறையா புரிஞ்சுட்டு இப்போ சில பேர் இதே கருத்துக்களை கொஞ்சம் வேற மாதிரி துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இருக்காங்கிறதையும் பார்த்தோம். மகாபிரிவா சொன்னா அப்படின்னே ரெஃபர் பண்றான். சில பிரிவினைவாதிகள் இதை ரெஃபர் பண்றான். என்னன்னா ஹிந்து மதம்னு ஒரு மதமே இருந்தது இல்லை என்று மகாபிரிவாலே சொல்லியிருக்கா என்று சில பிரிவினைவாதிகள் சொல்றான். மகாபிரிவா சொன்னது என்னங்கிறத உள்ளபடி புரிஞ்சுக்கணும். பெயரில்லா மதம் அப்படிங்கும் பொழுதே மதம்னு ஒண்ணு இருந்திருக்குங்கிறது தெரியாது. அதுக்கு பெயர் தான் இல்லையே தவிர மதம் இருந்திருக்கு. மதம் இருந்திருக்கு. உள்ள நம்ம இந்த ஆர்டிகளை எடுத்து இப்படி படிச்சு பார்த்தோம்னா அது பலவேறு இடங்கள்ல அந்த ஒரு மதம் இருக்கிறதாக தெரிய வருது. மதம் இருந்தது, காலங்காலமா மதம் உண்டு, மதம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. மதம்னு சொல்லுங்கோ அல்லது சமயம்னு சொல்லுங்கோ, அது இருந்திருக்கு. எங்க இருந்திருக்கு, எங்க பாக்குறது இந்த பேரு? ராமாயண பாரதத்தெல்லாம் ஹிந்துங்கிற பேர் வரதா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஹிந்துங்கிற பெயர் தானே வேற சில பேர் வச்சிருக்கலாம் இந்த மதத்துக்கு. ஆனா மதம் இல்லைன்னு பேர்ந்தாதான் மதங்கிறது இல்லை. பெயர் இல்லாத ஒரு மதமா அப்படின்னு அதுக்குதான் இங்க சொல்றா, மத்த மதங்கள்லாம் வந்த உடனே இந்த மதத்துக்கும் பேர் வேண்டிருக்கு. அது உதாரணமே காட்டுறா. ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைக்கு ராமுன்னு பேர் இருந்ததுன்னா எல்லாரும் ராமுன்னு தான் கூப்பிட்டு இருப்பா. அந்த குழந்தை சூட்டிக்கையான குழந்தையா இருந்ததுன்னா அதை பார்த்து அதே தெருவுலயே இன்னொரு குழந்தைக்கு அவனை மாதிரி இவன் வளரணும்னு ராமுன்னு பேர் வச்சா, இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு ராமுன்னு பேர் வச்சா, ஒரு 4 ராமு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ராமுவை ஏதாவது சொல்லணும். அது என்னென்ன, சேப்பு ராமு, இவன் கருப்பு ராமு, அவன் சேப்பு ராமு, அவன் ஹைட்டான ராமு, குட்ட ராமு, அவன் நெட்ட ராமு அப்படின்னு பேர் வரலாம். அது மாதிரி மதம்னாலே இது ஒண்ணுதான் இருந்ததுன்னு பாரத தேசத்துல மதம்னாலே இது ஒண்ணுதான் இருந்ததுன்ற காலத்துல இதுக்கு பெயர் அவசியப்படல. அதுக்கப்புறம் வெவ்வேறு மதங்கள் வர ஆரம்பிச்ச உடனே பௌத்த மதம் அப்படின்னு ஒரு மதம் வந்தாச்சு, ஜெயின மதம்னு ஒரு மதம் வந்தாச்சு, அப்புறம் பிற்காலத்துல கிறிஸ்துவ மதம்னு ஒரு மதம் வந்தாச்சு. இதெல்லாம் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா அதுக்கு பேர் வேண்டிருக்கு. ஆதி காலத்துல இருந்து பாரத தேசத்துல உள்ள மதத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்னு பார்த்தா அது ஹிந்து மதம். ஹிந்து மதம்ங்கிற பேர் வரதுக்கு முன்னாடியே சனாதன தர்மம் என்ற பேரும் வந்தாச்சு. பெயர் சனாதன தர்மம் அல்லது சனாதன மதம், அப்புறம் ஹிந்து மதம் என்ற ஒரு பெயர் அப்படின்னு கொண்டு வந்திருக்கு. மதம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்க இருக்கு சார் மதம்? சில பேர் கேட்கிறா, பழைய காலத்துல வைஷ்ணவம் சைவம் தானே இருந்தது, ஹிந்து மதம் எங்க இருக்கு? வைஷ்ணவம் சைவம் சமணம் பௌத்தம் இதுதானே தமிழ்நாட்டுல இருந்ததுன்னு கேட்கிறான். சொல்லிட முடியாது. அப்படி இது 4 தான் தமிழ்நாட்டுல இருந்தது, ஹிந்து மதம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சமணம் இருந்தது, பௌத்தம் இருந்தது. சரி, யார் இருந்தா சமணர்களா யார் பௌத்தர்களா இருந்தா? ரொம்ப மைனாரிட்டியா சில பேர் இருந்தா. அவளும் களப்பிரர்கள் காலத்துல இங்க வந்தவா. சரி, ஒரு பக்கம் அது இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தேன்னா வைஷ்ணவம் சைவம் இருந்திருக்கே, அதை தவிர ஹிந்துக்கள்னு யார் இருந்தான்னா சொல்லிட முடியாது. வைஷ்ணவம் என்ற பேர்ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தேன்னா இப்போ பிராமணர்களுக்குள்ள அந்தணர்களுக்குள்ள ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவா, ஐயங்கார் அப்படின்னு அவா இருக்கா. இதை தவிர சமாசேனம் வாங்கின்ற சில நாயுடுக்கள், சில நாயுடு கோஷ்டியில, நாயகர் கோஷ்டியில, செட்டியார் கோஷ்டியில சமாசேனம் வாங்கின்றவா பாகவதாள்னு சொல்லுவா. சைவர்கள்னு பார்த்தேன்னா சைவ பிள்ளைமார்கள் அவா சைவர்கள் அப்படின்னு சொல்லுவா. இதை தவிர ஜைனத்திலையும் சேராம பௌத்தத்திலையும் சேராம இப்ப நான் சொன்னேனே இந்த கோஷ்டியையும் தவிர்த்து ஒரு பெரிய கூட்டம் ஒண்ணு இருந்திருக்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருந்திருக்கு. அது என்ன? என்றென்றைக்கு இருந்திருக்காது, என்றென்றைக்கு இருந்திருக்க. பிராமணாளுக்குள்ளேயே சொல்றேன். இப்ப நான் சொன்னேனே ஸ்ரீ வைஷ்ணவா, அப்புறம் மாத்வாள், ராவ்ஜி, அதுக்கப்புறம் இதை தவிர பிராமணாளுக்குள்ள ஒரு பெரிய கோஷ்டி ஒண்ணு இருக்க. அவளுக்கு ஸ்மார்த்தாள் தானே பேர் வச்சிருக்கு. இப்போ ஸ்மார்த்தாள் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் பெயர் இல்லா மதம் தான். ஸ்ரீ வைஷ்ணவா, மாத்வாள் அப்படிங்கும்போது இவாளுக்கு என்ன பேர் வைக்கலாம்? பேர் வைக்காம பெரிய கோஷ்டி ஒண்ணு இருக்கு, பிராமணாளுக்கு ஸ்மார்த்தாள்னு பேர் வை. அதே மாதிரி அடுத்தது என்ன அப்படின்னா
இது பிராமணாருக்குள்ளதாங்கிறது இல்ல, வெவ்வேறு ஜாதிகள்லையும் முத்ராதானம் வாங்கிக்காதவா, சைவ தீட்சை வாங்கிக்காதவா அப்படிங்கிற ஒரு பெரும்பான்மை மக்கள் இருக்காளே, பௌத்தத்திலையும் சேராதவா சமணத்திலையும் சேராதவா, அவளை என்னன்னு சொல்லுவ? என்னன்னு சொல்லுவ? அவ விஷ்ணு கோவிலுக்கும் போறா, சிவன் கோவிலுக்கும் போறா, எல்லா உற்சவங்களையும் கலந்துக்கிறா. அது மாதிரி ஒரு பெரிய கோஷ்டி சங்ககாலம் தொட்டு தமிழகத்தில் இருந்து கொண்டுதான் வருகிறது, மறுக்கவே முடியாது. இவர்களுக்கு தாயான் பிற்காலத்துல வந்த பெயர் ஹிந்துக்கள். இந்த பேர் ஏன் வந்ததுன்னா, மத்த மதங்கள் வரும்போது இவாளுக்கு ஏதாவது பேர் வச்சாகணுங்கிற நிர்பந்தம். இதுல வைஷ்ணவா சைவாள் இல்லைன்னு சொல்லல, இதுக்குள்ள வைஷ்ணவாலும் சைவாலும் அடக்கம். வைஷ்ணவால் சைவாளை தவிர ஒரு பெரும்பான்மை கோஷ்டி பௌத்த ஜெயினர்கள்ல சேராதவா, ஆனா பெரும்பான்மையான முத்ராதானமும் வாங்கிக்காதவா, சிவன் கோவிலுக்கும் போயிட்டு விஷ்ணு கோவிலுக்கும் போயிட்டு இருக்காளே, அவளுக்கும் இந்துக்கள்னு பேரு, வைஷ்ணவர்களுக்கும் இந்துக்கள்னு பேரு, சைவர்களுக்கும் இந்துக்கள்னு பேரு. மூணு பேருக்கும் இந்துக்கள்ங்கிற பேருக்கான காமன் ஐடென்டிட்டிக்கு காரணம் என்ன கண்டுபிடிக்கலாம். என்ன காரணம்? வேதம். ரொம்ப பிரதானமான விஷயம் இது. வேதம்ங்கிறது தான் இங்க சாமான்யம், அதாவது காமன் ஐடென்டிட்டி. சாமான்யமாக பொதுவாக இவா எல்லாருக்கும் வேதம் பிரமாணம். வேதா பிரமாணம் தர்மஸ்ய. அவாவாளுக்கான தனித்தனி கிரந்தங்கள் இருக்கலாம், சைவத்துல திருமறைகள்லாம் இருக்கலாம், ஞானசம்பந்தருடைய பாடல்கள்லாம் இருக்கலாம், எவ்வளவோ நாயன்மார்களுடைய பதிகங்கள்லாம் இருக்கலாம். இருந்தாலும் அவளுக்கும் பிரமாண கிரந்தம் வேதம். வேத நெறி தழைத்தோங்க. அது மாதிரி வைஷ்ணவாவை எடுத்துக்கோங்க, இவாளுக்கு 1000 கிரந்தங்கள் இருக்கலாம். இத்தனை கிரந்தங்கள் இருந்தால் 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கு, ஆழ்வாராச்சாரியர்களுடைய கிரந்தங்கள்லாம் இருக்கு. இவ்வளவு அருளி செயல் இருந்தாலும் இவாளுக்கும் பிரமாணம் என்ன? வேதம். சைவர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் பொது பிரமாணம் வேதம். பாக்கி இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் அதுவே பொது பிரமாணம். இவ்வாறு இவா 3 பேருக்கும் பொது பிரமாணம் வேதம்னு ஒண்ணு இருக்கிறதுனால, மற்றவாளுக்கு அந்த வேதம்ங்கிறது இல்லாததுனால, இவா எல்லாருக்கும் காமன் ஐடென்டிட்டியா வேதம்ங்கிறது இருக்கிறதுனால, வேதத்தை அடிப்படையாக கொண்டு வந்த சமயம். இந்த சமயத்துக்கு அந்த நாள்ல பேர் கிடையாது, பின்னாடி பேர் வைக்கிற நிர்பந்தம். அதனால ஹிந்து தர்மம் என்ற பெயர் வைத்தார்கள். அப்புறம் சட்ட ரீதியா பின்னாடி ஹிந்துங்கிற சொல்லுக்கு பௌத்த ஜெயின இதெல்லாமும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கா. அது வேற காரணம், அதுக்கப்புறம் வரேன். வைதிக தர்மம் சனாதன தர்மம் என்றெல்லாம் சொல்லணும் என்றால், இந்த சனாதன தர்மத்துக்குள்ள இப்ப நான் சொன்னேனே வைஷ்ணவம் சைவம், அதுக்கப்புறம் பாக்கி இருக்கக்கூடிய ஜனங்களுடைய தரிசனங்கள் தத்துவங்கள் அல்லது அவருடைய நம்பிக்கைகள், இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு சனாதன தர்மம் என்று ஆகிறது. இதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது, இதுல அடுத்த விஷயம் மகாபிரிவா சொல்றது என்ன என்றால், இந்த சனாதன தர்மத்துக்குள்ள இருக்கிறவா எல்லாருக்குமான பொதுவான நம்பிக்கைகள்ல ரொம்ப பிரதானமானது கர்மா. கர்ம சித்தாந்தம்னு சொல்லுவா, கர்மா தியரின்னு சொல்லுவா. இத பௌத்தமும் ஜைனமும் ஒத்துக்கொள்ளுவதனால, சீக்கியர்களும் ஒப்புக்கொள்ளுவதனால அவர்களையும் சேர்த்து ஹிந்து தர்மம் என்றும் சொல்லப்படுகிறது. கர்மா தியரி வா எல்லாருக்கும் பொது. பௌத்தமோ ஜெயினமோ எல்லாமே சனாதன தர்மத்திலே வந்ததுதான். அப்படி வந்த இந்த பௌத்த ஜெயினங்கள்லையும் சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய கர்மா தியரி அவளுக்கும் இருக்கு அப்படிங்கிறது ஆச்சரியம் இல்லை. லோகக்ஷேமத்துக்கான பாவனை இவைகள் எல்லாத்துக்கும் பொது. பௌத்த ஜெயின சனாதன தர்மங்களுக்கு பொது, கர்மா தியரியும் பொது. கர்மா தியரி இதை எடுத்துப்போம். பொதுவாக சிந்து நதி கரையிலேருந்து ஆரம்பிச்சு பாரத தேசம் தமிழகம் வரைக்கும் இதுல என்னென்ன பண்பாடு இருக்கோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து இதில் உள்ள மக்களுக்கு ஹிந்துக்கள்னு பெயர், அவர்கள் அனுஷ்டிக்கக்கூடிய பண்பாட்டுக்கு ஹிந்து மதம் என்கின்ற பெயர் வந்தது. சனாதன தர்மம் அப்படிங்கிறது வேதத்தை பிரமாணமா கொண்ட எத்தனை தரிசனங்கள் இருக்கோ சித்தாந்தங்கள் இருக்கோ அது எல்லாத்துக்கும் சனாதன தர்மம் என்கின்ற பெயர் வந்தது. வேதம்ங்கிறது காமன் ஐடென்டிட்டி. வேதம்னாலும் இங்க எது என்ன? ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம்ங்கிற வேதங்கள் இல்ல. வெவ்வேறு வேதங்கள்லாம் என்னெல்லாமும் இருக்கே, அதுக்கு வேதம்னு பேர் வச்சிருக்காளே, அதெல்லாம் வேத கௌரவத்தினால வேதமாகலாம். பாரதம்ங்கிறது 5வது வேதம் என்று சொல்லும்படியாக வேத கௌரவத்தினால வேதம் என்று இருந்தாலும்
எந்த ஒரு சாமானிய இந்துவுக்கும் தெரிஞ்ச விஷயம். வேதம் என்றால் ருக்வேதம், யஜுர்வேதம் முதலியவைகள் என்று தெரிஞ்ச விஷயம். வேதம் என்ற பெயரால முக்கியார்த்தமாக அந்த ருக்கு யஜுசதான் சங்க காலத்து இலக்கியத்திலேருந்து ஆரம்பிச்சு சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இருக்கட்டும், அது இருக்கட்டும். இப்போ கர்மா தியரி அதுக்கு வரும். சுபகிருத்து சுபமாப்னோதி, பாபகிருத்து பாபமஸ்னுதே. இதான் கர்மா தியரி. நமக்கு நல்லது செஞ்சா நமக்கு நல்லதே நடக்கும், 4 பேருக்கு கெட்டது செஞ்சா நமக்கு கெட்டது நடக்கும். இதுக்காக மறுஜன்மாக்கள், ஜென்ம ஜென்மமா இது தொடரும். தனியா சொர்க்கம் நரகங்கிற லோகங்கள் இருக்கலாம், அதுக்கு போய் அனுபவிப்பா. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய பாப புண்ணியங்களை எடுத்துட்டு இங்க பொறப்பா. புண்ணியேன புண்ணியம் லோகம் நயதி, பாப்பேன பாபம் உபாபியாமேவ மனுஷ லோகம். மிச்சம் இருக்கிறத எடுத்து இங்க பொறப்பா. இங்கேயும் சொர்க்கம் நரகம். பாகவதம் சொல்றது அத்தைவ நரக சொர்க்கா. இங்கேயே சொர்க்கம் நரகம் இருக்கு. இங்க அனுபவிக்கக்கூடிய சௌக்கியங்கள் புண்ணியத்தினால, இங்க அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் பாபத்தினால என்கிறது பெரியவர். பல ஜென்மாக்கள் இதுக்கு அப்ப போன ஜென்மால விட்ட குறை தொட்ட குறை இந்த ஜென்மாவில் ஆரம்பிக்கணும் என்று இங்க அழகான ஒரு லாஜிக் கொடுக்கிறார் பெரியவார். என்னன்னா, ஒவ்வொரு ஜென்மாவிலையும் ஆஸ்பத்திரிக்கு போறோம், ஆஸ்பத்திரியில குழந்தைகள் பிறக்கிறத பாக்குறோம். எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. சில குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்கு, சில குழந்தைகள் வியாதிகிரஸ்தர்களா இருக்கு, சில குழந்தைகள் போன உடனே செத்து போயிடுறது. அப்படிங்கிற இந்த ஒரு வேற்றுமைப்பாடுகள் எல்லாமே ஏன்னா பூர்வ ஜென்ம கர்மாவனுடைய அனுசரிச்சு வந்த வேற்றுமைப்பாடுகள் என்று எடுத்துட்டோம்னா சரியா இருக்கு. இந்த காரணத்தை நம்ம சொல்லலைன்னா வேற எந்த காரணமுமே திருப்திகரமான காரணமாக இருக்க முடியாது. இந்த வேற்றுமைப்பாடு ஏன் இருக்கு என்பதற்கு இஷ்டத்துக்கு தான் தோன்றித்தனமா பகவான் ஒவ்வொரு குழந்தையும் படைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றது உச்சிதமாகாது. அதனால பூர்வ ஜென்மாவை பகவான் ஒத்துகிறவன் பூர்வ ஜென்மாவையே ஒத்துண்டுதான் ஆகணும் என்றார். பூர்வ ஜென்மாக்கள். அதுக்கப்புறம் என்னென்ன கர்மா தியரி. இது ரெண்டு சனாதன தர்மத்தினுடைய ஒரு விசேஷமான அம்சங்கள் என்று பெரியவா அனுகிரகிக்கிறார். அதை தொடர்ந்தே மற்றொரு விஷயம் ஒன்று சொல்றா. என்னென்ன அவதாரங்கள் எப்படி ஜீவனுக்கு பல ஜென்மாக்கள் உண்டோ அது மாதிரி பகவானுக்கே அவதாரங்கள் உண்டுங்கிறதையும் சனாதன தர்மம் சொல்றது. பகவானுடைய அவதாரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு, கருணையே காரணம், ஜீவனுக்கு பிராரப்தமே காரணம்ங்கிற மாதிரி பகவானுக்கு கருணையே காரணம். சித்தாந்த சைவர்கள் சிவபெருமான் அவதரித்ததாக ஒப்புக்கொள்வதில்லை அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த பேராகிராஃப். அதுக்கு மேல பார்த்தேன்னா, பொதுவாக லோக வழக்கிலும் அவதாரம் என்றாலே மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்கள் தான் நினைக்கப்படுகின்றன. வைஷ்ணவர்கள் அவதாரங்களை ஒப்புக்கொள்வதற்கு காரணம் பகவான் பரம காருண்யன் ஆனபடியால் ஜனங்களை உஜ்ஜீவிக்க செய்வதற்காக தன்னை எவ்வளவு வேண்டுமானாலும் குறைவுபடுத்திக் கொள்வான் என்று அவர்கள் நம்புவதுதான் என்ற அழகான இந்த வார்த்தைகள். மொத்தத்தில் இந்து மதம் எனப்படும் வைதிக நெறி அவதார கொள்கையை ஏற்கிறது என்றே சொல்லிவிடலாம். ஏனென்றால் சைவர்களும் தங்களது முழுமுதற் கடவுளான சிவபெருமான் அவதரிப்பதில்லை என்று சொன்னாலும் மகாவிஷ்ணு தசாவதாரம் செய்வதாகவே ஒப்புக்கொள்ளுகிறார்கள். அதனால இந்துக்களுக்கு எப்படி பூர்வ ஜென்ம கொள்கை என்று ஒன்று உண்டோ அது மாதிரி அவதார கொள்கை என்று ஒன்றத்தை சொல்றார். இது மாதிரி பல சிறப்பம்சங்கள் கொண்டது நம்முடைய சனாதன தர்மம் என்கிறது. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், இதோட இன்னைக்கு பூர்த்தி பண்ணிக் கொள்ளுவோம். என்னன்னா, சனாதன தர்மத்துல இருக்கக்கூடிய இந்த உபதேசம் என்றவா அவ எது மாதிரி இருந்த சனாதன தர்மம் வளர்ச்சி பெறும் என்று சொல்லும் பொழுது, ஒவ்வொரு மதமுமே எதனால வளர்ச்சி பெற்றிருக்கு என்றால், வெறும் அடிதடி உதச்சு மதம் மாற்றுவது அப்படிங்கிறதோ, பைசா கொடுத்து மதம் மாற்றுவதுங்கிறதோ, அந்த மதம் விலக, அந்த மதத்தை பத்தி இங்க பேச்சு இல்லைன்னு, அந்த மதம் விஷயம் இல்லை. இது ரெண்டுமே இல்லாம ஆனால் மதம் விஸ்தாரப்பட்டதுங்கிற மாதிரி மதங்கள் சனாதன தர்மம், பௌத்தம், ஜைனம் முதலியவைகள். இவைகளை மட்டும் எடுத்துக்கோ. இவைகளை மட்டும் எடுத்துட்டா பௌத்தம் விஸ்தாரப்பட்டதுக்கு காரணம் என்ன? அதெல்லாம் அழகா சொல்றார். காரணம் என்ன என்றால், புத்தருடைய தத்துவம் இல்லை. புத்தருடைய தத்துவம் அறிவாளிகளுக்குத்தான் இருக்கும்.
அறிவாளிகளுக்கு தான் பிரதானமா புத்தருடைய தத்துவம் என்கிறது புரியும், தரிசனம்ங்கிறது புரியும். அவாவானா அதை பார்த்துட்டு கன்வின்ஸ் ஆகி மாறலாம், முதலீடுகள்லாம் வரலாம். ஆனா சாதாரண ஜனங்கள் இருக்காளே, இந்த சாதாரண ஜனங்களுக்கு பௌத்தம் என்கிறது எப்படி விஸ்தாரப்பட்டது சாதாரண ஜனங்களுக்கு மத்தியில என்று பார்த்தேன்னா, புத்தருடைய குணங்கள் தான், புத்தருடைய ஆத்ம குணங்கள் தான். அதை பார்த்துட்டு நிறைய ஜனங்கள் கவர்ந்து புத்தரிடத்துல பக்தி வந்து பௌத்தத்துக்கு போனார்கள் என்று ஒரு உதாரணம். பின்னாடி வந்தவா எல்லாருக்குமே அப்படிதான். ஒரு லெவல்ல பிற்காலத்துல பௌத்தத்துல தத்துவங்கிறது ஒரு பக்கம் இருக்க, பௌத்தத்துல உள்ள பௌத்த மடங்கள்ல மொனாஸ்ட்ரியில உள்ளவர்கள்லாம் கொஞ்சம் இவாளா ஆயிட்டா, விஷய வாசனைக்கு உட்பட்டவாளா ஆயிட்டா, இந்திரியங்கள்ல தோல்வி அடைஞ்சவாளா ஆயிட்டா, வீண் பொழுதுபோக்க ஆரம்பிச்சா என்ற காலத்துல ஜனங்களுக்கு பௌத்தத்து மேல வெறுப்பும் வர ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல என்ன ஆச்சு என்றால், ஆதிசங்கர பகவத்பாதாள் வந்தா, அவ வந்து தத்துவ விஷயமான விசாரங்கள், விவாதங்கள், சதசுகள் எல்லாம் வித்வான்களோட பண்ணியிருக்கலாம். பொதுமக்கள் எப்படி சனாதன தர்மத்துக்கு மறுபடியும் வந்தா என்றால் ஆதிசங்கர பகவத்பாதாளுடைய குணங்களாலேயே வந்தா. குணங்களை பார்த்துட்டுதான் ஸ்ரீ ராமானுஜர் பின்னாடி ராமானுஜர் அனுசரிச்சா, மத்வாச்சாரியால் அனுசரிச்சா, அந்தந்த ஆச்சாரியால் வரும் பொழுதும் அந்த ஆச்சாரியால் இடத்துல உள்ள பக்திங்கிறது பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் பண்புகளாலதான் வரதே தவிர, அவ வாழ்ந்த வாழ்க்கை அதுல உள்ள பண்புகளை பார்த்துதான் வரதே தவிர, இந்த பண்பு உடையவர் பண்ற உபதேசம் சரியாத்தான் இருக்கும் என்கிறதுனால வரதே தவிர, எல்லாருமே அறிவை தீஷ்டப்படுத்திட்டு ஷார்பன் பண்ணிட்டு எல்லாரும் வந்து அவ பண்ற உபதேசங்கள் தத்துவங்களை புரிஞ்சுட்டு அதை வாழறா அப்படிங்கிறதுனால மதம் விஸ்தாரப்பட்டதுன்னு சொல்ல முடியாது என்று இது ஒரு அற்புதமான ஒரு பார்வை. இப்போ பெரியவாளுடைய வார்த்தைகளையே இங்க நம்ம அனுபவிக்கலாம். பலாத்காரம் அல்லது பணபலம் இவற்றை கை கொள்ளாத எல்லா மதங்களும் அவற்றின் குருமார்கள், போதகர்கள், பிரச்சாரகர்கள் ஆகியோரது குணத்தை கொண்டுதான் வளர்ந்திருக்கின்றன. ஒரு மதத்தின் பிரதிநிதியிடத்தில் வெளிவேஷம் மட்டும் இருந்தால் போதாது. எந்த தத்துவத்தை சேர்ந்தவராயினும் அவருக்கு தன்னல எண்ணமே இருக்கக்கூடாது, துவேஷம் கூடாது, நல்லொழுக்கம் இருக்க வேண்டும், நல்ல தபசு இருக்க வேண்டும், சாந்தமும் கருணையும் நிரம்பி இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களுடைய குண விசேஷத்தாலேயே அவர்களை தேடி வருகிறவர்களின் தோஷங்களும் போய்விடுகின்றன. இப்படிப்பட்டவர்களை உண்டு பண்ணுவதே இப்போதும் நம் மதம் தழைக்க வழி. ரொம்ப பெரிய விஷயம். சனாதன தர்மம் ஓங்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? இப்போ சனாதன தர்மத்தில் உள்ள சிறப்பம்சங்கள் சிலதெல்லாம் பார்த்துன்னு வந்தோம். சனாதன தர்மம் ஓங்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் என்றால், ஆத்ம குணங்கள் உடையவா நிறைய பேர் சனாதன தர்மத்துல ஏற்பட வேண்டும். தத்துவங்கள்லாம் இருக்கவே இருக்கு. ஆத்ம குணங்கள் உடையவா தத்துவம் பேசும் பொழுது அறிவாளிகளுக்கு தத்துவம் புரியலாம். மற்றவா எல்லாரும் இந்த ஆத்ம குணங்கள் உடையவாள் இடத்துல ஈடுபட்டுதான் எதிர்பிரசாரம் எதுவுமே வேண்டாம், மத நெறிகளை உயிரோடு வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிற பிரதிநிதிகள் தான் வேண்டும். எதிர்ப்பு செய்யலாம். அவ எந்த அளவுக்கு கீழே இறங்கி பேசுறாளோ, சனாதன தர்மத்தில் உள்ள விஷயங்களை மட்டரகமா விமர்சனம் பண்றாளோ அந்த அளவுக்கு மட்டரகமா விமர்சனம் பண்ணலாம். அது மாதிரியான வழியில போகலாம். ஆனா அதை விட இங்க மகாபிரிவா சொல்றது என்னென்ன, ஆத்ம குணங்கள் உடையவா நிறைய பேர் சனாதன தர்மத்துல வர வர வளர வளர, அதனால அப்படி வளர்றதுனாலதான் இன்னி வரைக்கும் சனாதன தர்மம் இருக்கு. இன்னை வரைக்கும் சனாதன தர்மம் இருப்பானே அப்பப்போ தொடர்ச்சியா மகான்களை கொடுக்கக்கூடிய ஒரு மதமாக சனாதன தர்மம்ங்கிறது இருக்கு. அதையும் சொல்றாங்க, மத நெறிகளை உயிரோடு வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிற பிரதிநிதிகள் தான் வேண்டும். இவர்களால் தான் இதுவரை யுக யுகாந்தரமாக நம் மதம் உயிரோடு இருந்து வந்திருக்கிறது. இனிமேலும் இப்படிப்பட்டவர்களால் தான் அது உயிர் வாழ வேண்டும். மேல சொல்றா, ஒருவன் சண்டை போட்டு மதம் மாற்றுகிறேன் என்றால் எதிர்த்து படை திரட்டி சண்டை போட என்னால் ஆகாது. அல்லது கோடி கோடியாய் செலவழித்து ஆஸ்பத்திரி, ஸ்கூல் வைத்து ஒருத்தன் மதமாற்றம் செய்கிறான் என்றால் அதை போல கோடிக்கணக்கில் செலவழிக்க எனக்கு ஹைவேஜ் இல்லை. இது இரண்டும் இருப்பதாகவே வைத்துக் கொண்டாலும் கூட இதனால் செய்யும் மாறுதல் உண்மையானதும் இல்லை.
அது நிலைத்தும் நிற்காது. ஏனென்றால் நம்மை விடவும் பலிஷ்டர்களாகவோ நம்மை விடவும் ரொம்ப பணவசதி உள்ளவர்களாகவோ இன்னொரு கூட்டம் வந்தால் அது நாம் பலத்தாலும் பணத்தாலும் செய்ததையெல்லாம் அழித்துவிட்டு தானே ஜெயித்து விடும். ஆனபடியால் இந்த வெளிசக்திகளை நம்பிக்கொண்டிராமல் நம் ஆத்மசக்தியை நம்பி உள்ளுக்குள்ளே நம்மை உயர்த்தி கொள்வதே நாம் செய்ய வேண்டியது என்று இது அற்புதமாக சொல்றார். இப்படி ஒரு தன் சாந்தமும் கருணையும் ஞானமும் தியாகமும் நிரம்பியவனாக நம்மிடையில் வர வேண்டும் என்பதற்காகவே இத்தனை உபன்யாசங்களும் பண்ணுகிறேன். உங்களிலேயே ஒருவர் அப்படி தோன்றிவிட்டால் அதைவிட பெரிய பயன் எதுவும் இல்லை என்று இந்த பிரவச்சனம் பூர்த்தியா இருக்கீங்க. இந்த பிரவச்சனத்தை பொறுத்த வரைக்கும் லட்சியம் என்ன என்றால் ஆத்ம குணங்கள் தான். பொதுவாவே மகாபிரிவா ஆத்மார்த்தத்தை நம்பியவர், அது முக்கியம். அனுஷ்டானங்கள் அப்படின்னு வரும்பொழுது இருக்கலாம் சனாதன தர்மத்துக்கு அதை வந்து காப்பாத்திக்கிறதுக்கோ பிரச்சாரம் பண்றதுக்கோ அது விஸ்தாரப்படுறதுக்கோ எல்லாத்துக்கும் பல வழிகள் இருக்கலாம். சனாதன தர்மத்தை தாக்கி பேசுறவாளுக்கு அவ அளவுக்கு கீழே இறங்கி கடுமையா பேசுறது ஒரு வழியாக இருக்கலாம், அல்லது அவ கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்றது ஒரு வழியாக இருக்கலாம். எவ்வளவோ வழிகள் இருக்கலாம். எல்லா வழிகளையோட முக்கியமான வழி என்னன்னா அந்த சனாதன தர்மத்தை நாம் இருக்கணுங்கிறது. சனாதன தர்மம்ங்கிறது என்னென்ன எல்லோரும் இன்புற்று இருக்கவே என்கின்ற இந்த பாவம், இந்த பாவத்துல நாம் இருக்கணும். அதோட அடிப்படையில நம்ம கிட்ட குணங்கள்லாம் வரணும். நாம் விடாம நம்மளுடைய அனுஷ்டானங்களை செய்து கொண்டு இருந்தாலே, நம்முடைய பிரம்ம யஜ்ஞம், நம்முடைய சந்தியாவந்தனம், நம்மளுடைய அனுஷ்டானங்கள் வைதிக கர்மானுஷ்டானங்களை நம்ம செய்து கொண்டு இருந்தாலே அவரவர்கள் முதல்ல அவாவால திருத்திப்போம் என்கிறது தான் மகாபிரிவாளுடைய உபதேசம். என்றைக்குமே சனாதன தர்மம் தழைக்கணுமே, என்ன செய்யறது, என்ன செய்ய முதல்ல நாம் சனாதன தர்மத்துல இருக்கோமா, வெறும் ரிஜிஸ்டர் பத்திரத்துல ஹிந்து ரிலிஜியன் ஹிந்து அப்படின்னு போட்டுக்கிறது மட்டும் இல்ல, நாம் எந்த அளவுக்கு சனாதன தர்மத்துல இருக்கோம். சனாதனம் தழைக்கணுமே என்ன, சனாதன வேஷம் நம்ம கிட்ட, சனாதன அலங்காரம் இருக்கா, வேஷ்டி கட்டிட்டு இருக்கோமா, இதுல இருந்து ஆரம்பம். இந்த நன்னடத்தை நம்ம கிட்ட இருக்கு, சதாச்சாரம், இது மாதிரியான சதா எந்த அளவுக்கு நம்ம வந்து சிகா யஜ்யோபவீதம் கச்சத்தோட இருக்கோம், அதுல இருந்து ஆரம்பிச்சு சந்தியாவந்தனாதி அனுஷ்டானங்கள் இதெல்லாம் ஒழுங்கா பண்றோமா அப்படிங்கறதே ஆரம்பிச்சு அதெல்லாம் வேற சில இடங்கள்ல சொல்லியிருக்கா பெரியவா. இங்க பிரகரணத்துல என்னென்ன இது முக்கியமான விஷயம் என்னென்ன, இவ்வளவு இருந்தும் அடிப்படையில குணங்கள் இல்லாத போச்சுன்னா பிரயோஜனம் இல்லை. அதனால ஆத்ம குணங்கள், இந்த குணங்கள் நல்ல பண்புகள், மதுரமா பேசுறது, மனுஷார் இடத்துல ஆர்ஜவமா இருக்கிறது முதலிய பண்புகள் இருக்கே, இந்த பண்புகள் அவசியம் இருக்க வேண்டியது. இது மாதிரி இருக்கிறவா நிறைய பேர் இந்த சனாதன தர்மத்துல தோன்றிக்கொண்டே இருப்பார்களாகில் அப்போ சனாதன தர்மத்தை ரொம்ப விசேஷமாக நாம் காப்பாற்ற முடியும், நிலைநாட்ட முடியும், மேல வளர்க்க முடியும் என்கிறது தான் இங்க பெரியவாளுடைய ஒரு உபதேசம், கட்டளை. இந்த ஒரு உபதேசத்தை நாம் அனுசரிச்சு நிறைய விஷயங்கள் இருக்கு சனாதன தர்மத்தை பத்தி, வைதிக மதம் இதை பத்தி நிறைய உபதேசம் பண்ணிட்டு போறா பெரியவா இந்த கிரந்தத்துல. ஒவ்வொன்றையும் பத்தி விஸ்தாரமா பார்க்க முடியும். நமக்கு இங்க கிடைச்ச சமயத்துல சில விஷயங்கள் பெரியவாளுடைய ஒரு சந்நிதியிலேயே இப்பொழுது இங்க விஞ்ஞாபிச்சுட்டேன். இது ஒரு பெரிய பாக்கியம். சாதுர்மாசியத்துல இந்த ஒரு பிரவச்சனம் அனுபவம் நமக்கு கிடைச்சது என்கிறது. மேலும் மேலும் சனாதன தர்மத்துல நிஷ்டை நமக்கு ஏற்படணும் என்று ஆச்சாரியாளிடத்துல பிரார்த்தனை செய்து கொண்டு முடித்துக் கொள்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராமராம.